ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒன் பீஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று சண்டே போட்டிருந்தாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கில். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் இதில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வாய்ஸ் செட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜோரோக்கு அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் பார்க்கவே பொருந்திருக்கு. ஆனால் கணீர்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாப்பனீஸில் பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் தமிழில் இது வரைக்கும் அந்த டப்பிங்லேயே நல்லா இருக்க கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஜோரோக்கு டாப் பிளேஸ் தரலாம். அந்தளவுக்கு வாய்ஸ் அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்ததாக நம்ம சாப்பருக்குமே வாய்ஸ் கரெக்டாகவே போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நார்மல் ஃபார்முக்கு வாய்ஸ் நல்லாவே பொருந்தி இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். ஜோரோக்கு அடுத்து பக்காவாக பொருந்திக்க ஒரு கேரக்டர் அப்படின்னா வாய்ஸ் கண்டிப்பாக நம்ம சாப்பர்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் எந்தெந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் அந்த வாய்ஸ் பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த கேரக்டருக்கு சுத்தமாக பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நாமிக்கு சுத்தமாக பொருந்தவே இல்லைன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நாமிக்கு நம்ம ஜாப்பனீஸில் பார்த்து அந்த வாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஜோரோ கூட ஓரளவுக்கு தான் பொருந்திக்கிச்சுன்னா அப்போ நாமிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுங்க. நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப கேவலமாக அந்த வாய்ஸ் செட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கு அடுத்ததான் ஊசாப்புக்கு அந்த வாய்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம நார்மலாக அந்த ஊசாப் பார்க்கும்போது பந்தா விட்டுட்டு பயமாக இருந்தாலும் பந்தா விட்டு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் அந்த வாய்ஸை வச்சே அந்த கேரக்டர் டிசைனே மொத்தமாக மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அது சுத்தமாக செட் ஆகலை. அந்த கேரக்டருடைய பேஸ்க்கு அந்த ஸ்டோரியவே அந்த ஒரு வாய்ஸ் லைனை வச்சே மாற்றிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம டாப் பிளேஸில் எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ லூஃபி தான். லூஃபிக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகலை கேட்டிங்கன்னா, லூஃபி ஃபஸ்ட்டு யார் வாய்ஸ் இருந்தா அப்படின்னா, எனக்கு முன்னாடியே அது தெரியும். நம்ம மை ஹீரோ அகாடமியில் டேக்கிக்கு வாய்ஸ் கொடுப்பார் இல்லையா, அவர் தான் இதுக்குமே வாய்ஸ் வந்திருந்தார். அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் எந்த குறையும் சொல்லலை. அவர் அவரோட வேலையை பக்காவாக பார்த்துருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அது சரியாக பொருந்தலை. நம்ம ஜாப்பனீஸில் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இப்போ வரும்போது சுத்தமாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் நான் தமிழ் டப்னு பயந்தது என்னென்னா, கம் கம் பிஸ்டல் கம் கம் துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுவாங்கன்னு தான் நினச்சி பயந்தேன். ஆனால் அது எதுவுமே சொல்லலை. அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கும்போது தான் பைரட் கிங் ஆஃப் த பைரட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கொள்ளையர்களின் ராஜாவாக மாற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு சில இடத்துல அது கரெக்டாகவே கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு சொல்லியிருந்தாலும் மற்ற இடங்கள்லாம் தமிழ் டப் அப்படிங்கிறதுனாலேயே ராஜா கொள்ளையர்களின் கடலரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க போட்ட இந்த டப்பிங் கிரன்ச்சி ரோல்ல போட்ட டப்பிங் தான் இவங்க அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க வானோ ஆர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதால நான் பார்த்துருக்கேன், எனக்கு அப்படி தெரியல. அண்ட் நாங்கள் வானோ ஆர்க்லேருந்து தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது பல பேர் கார்ட்டூன் நெட்வொர்க் ட்ரோல் பண்ணவே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் இப்படி போடுறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களோட டிசிஷனில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அந்த டிசிஷனில் அவங்க மாறலை. அப்படி மாறாதனால தான் இப்படி ஒரு விபத்து நிற்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக வானோ ஆர்க் அப்படிங்கிறது ஒன் பீஸோட செகண்ட் ஆஃப் மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு அந்த கதை முழுசாக புரியும். இப்போ நீங்கள் டேரக்டாக ஒரு படத்தை செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அப்படிதான் கார்ட்டூன் நெட்வொர்க்குமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஒன் பீஸ் டப்பிங்கோட என்னுடைய கருத்து. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அது பொருந்தலைன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு நம்ம அவங்களையுமே குத்தம் சொல்ல முடியாது. அண்ட் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது நான் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடுமே ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. அண்ட் வீக்லி சண்டே இதை போட போகிறாங்க. இனி வர இதை பார்த்து தான் தெரியும். இனி வர எபிசோட்ஸ்லாம் இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. போன வாரத்துலேருந்து போடுறதுமே இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் எனக்கு தெரியுது. அண்ட் இதான் என்னுடைய கருத்துக்கள். இந்த வீடியோவுமே இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் பீஸ் டப்பிங் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் உங்களோட புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாட்டா பை பை சி யூ. அண்ட் இன்னைக்கு மத்தியானமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இருக்கும். நாளைக்கு நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.